செல்வ மக்கள் திட்டம் மாதிரி இந்தியால பெஸ்ட் எதுவுமே இல்லை. ஏன்னா பிகாஸ் தட் இஸ் ஒன்லி ஒன் ப்ராடக்ட் கிவ்ஸ் காம்பவுண்டிங் இன்ட்ரெஸ்ட். யூ பிலீவ் இட் ஆர் நாட், என் பொண்ணுங்க இப்போ மாசம் 2000 சம்பாதிக்கணும். எப்படி தெரியுமா? செல்வ மக்கள் திட்டத்துக்கு இப்போ வருஷத்துக்கு இன்ட்ரெஸ்ட் தே ஆர் கெட்டிங் 30,000 டிவைடட் பை 12 போடுங்க, எவ்வளோ வருது? தே ஆர் ஏர்னிங் 2,000 rupees per month. என் பொண்ணுங்க சம்பாதிக்குது. ஏன்னா காம்பவுண்டிங் இன்ட்ரெஸ்ட். ஓகே, செல்வ மக்கள் திட்டம் சொல்லிட்டேன், பாண்ட் கார்பரேட் பாண்ட் சொல்லிட்டேன், எஸ்ஐபி மியூச்சுவல் ஃபண்ட் சொல்லிட்டேன், மேக்ஸிமம் 2 தான் நான் சொல்லிட்டேன். டைரக்ட் ஸ்டாக்ல பொலிட்டிக்கலி இன்வால்வ் இல்லாம, அதிக நாய்ஸ் இல்லாம, சிஓ எந்த கரப்ஷன்லையும் மாட்டாம, டெப்ட் ரேஷியோ கம்மியா இருக்கிற, புக் வேல்யூ அதிகமா இருக்கிற நல்ல ஸ்டாக்கா நிஃப்டி 50 இருக்கிறதா அல்லது டாப் மிட் கேப்ல இருக்கிற ஃபண்டா ஸ்டாக்ஸா வாங்கி அட்லீஸ்ட் யூ நீட் டு மேக் இட். அது ஒன்று முடிஞ்சு. அதுக்கப்புறம் போஸ்ட் ஆஃபீஸ் நான் சொல்லிட்டேன், எவ்ரி கீப் சம்திங் லைக் 5 to 10% அண்ட் வேர் எவர் தெர் இஸ் அ பாசிபிள் யூ மேக் அ லேண்ட் ஆர் ரியல் எஸ்டேட். தட் இஸ் ஆல்சோ யூ கேன் கோ ஃபார் இட். பட் லோனுங்கிறது உங்க மைண்ட் செட்லேயே ஒரு பேர்டன் மாதிரி எங்கேயாவது ஒரு இடத்துல உட்காந்துட்டே இருக்கும். என்ன பொறுத்தவரை ஃபர்ஸ்ட் அட்டாக் த லோன். இருக்கிற கையில் இருக்கிற எல்லாத்தையும் வச்சாவது க்ளோஸ் த லோனை க்ளோஸ் பண்ணிட்டு ஃப்ரீ ஃப்ரம் டெப்ட்டுங்கிற அந்த வேர்ட்லேருந்து ஃப்ரீயாக வாங்க. அதுக்கப்புறம் எஸ்ஐபி நீங்கள் பண்ணுறீங்களா? நான் சொன்னது தான், 30 வயசு ஆகிடுச்சா 30,000 40,000க்குள்ள செலவை வச்சுக்கிட்டு மீதி எல்லாத்தையும் தூக்கி போடுங்க. இன்வெஸ்ட்மெண்ட் பட் சேஃபர் இன்ஸ்ட்ருமெண்ட். மியூச்சுவல் ஃபண்டில் ஒரு ஃபண்டு வாங்குங்க. 2-3 ஃபண்டெல்லாம் வாங்கினா எக்ஸிட் லோடு வந்து ஒரு % போகும். என் ஃப்ரெண்டு ஒருத்தன் 12 ஃபண்டு வச்சிருக்கான். 12 ஃபண்டு அவன் எக்ஸிட் பண்ணானா 12% போதே. ஒரு ஃபண்டுக்கு எக்ஸிட் பண்ணுறான்னு வச்சுக்கோங்க, 1%. ஸோ ஃபண்டும் கம்மியாக வச்சுக்கணும், எக்ஸ்பென்சிவ் ரேஷியோவும் கம்மியாக இருக்கணும், எக்ஸிட் லோடும் கம்மியாக இருக்கணும். ஸோ க்ரைட்டீரியா இருக்குது. ஸோ ஃபண்டு. அடுத்து கோல்டு, மந்த்லி இன்வெஸ்டர், பெண்களுக்கே பிடித்த கோல்டு அவங்களுக்கு. அடுத்து கார்பரேட் பாண்டு. அடுத்து பெண்கள், உங்களுக்கு பொண்ணுங்க இருந்துச்சுன்னா செல்வ மக்கள் திட்டம் மாதிரி இந்தியாவில் பெஸ்ட் எதுவுமே இல்லை. ஏன்னா பிகாஸ் தட் இஸ் ஒன்லி ஒன் ப்ராடக்ட் கிவ்ஸ் காம்பவுண்டிங் இன்ட்ரெஸ்ட். யூ பிலீவ் இட் ஆர் நாட், என் பொண்ணுங்க இப்போ மாதம் 2000 சம்பாதிக்குது. எப்படி தெரியுமா? செல்வ மக்கள் திட்டத்துக்கு இப்போ வருஷத்துக்கு இன்ட்ரெஸ்ட் தே ஆர் கெட்டிங் 30,000 டிவைடட் பை 12 போடுங்க, எவ்வளோ வருது? தே ஆர் ஏர்னிங் 2,000 rupees per month. என் பொண்ணுங்க சம்பாதிக்குது. ஏன்னா காம்பவுண்டிங் இன்ட்ரெஸ்ட். ஓகே, செல்வ மக்கள் திட்டம் சொல்லிட்டேன், பாண்ட் கார்பரேட் பாண்ட் சொல்லிட்டேன், எஸ்ஐபி மியூச்சுவல் ஃபண்ட் சொல்லிட்டேன், மேக்ஸிமம் 2 தான் நான் சொல்லிட்டேன். டைரக்ட் ஸ்டாக்ல பொலிட்டிக்கலி இன்வால்வ் இல்லாமல், அதிக நாய்ஸ் இல்லாமல், சிஓ எந்த கரப்ஷன்லையும் மாட்டாமல், டெப்ட் ரேஷியோ கம்மியாக இருக்கிற, புக் வேல்யூ அதிகமாக இருக்கிற நல்ல ஸ்டாக்கா நிஃப்டி 50 இருக்கிறதா அல்லது டாப் மிட் கேப்ல இருக்கிற ஃபண்டா ஸ்டாக்ஸா வாங்கி அட்லீஸ்ட் யூ நீட் டு மேக் இட். அது ஒன்று முடிஞ்சு. அதுக்கப்புறம் போஸ்ட் ஆஃபீஸ் நான் சொல்லிட்டேன், எவ்ரி கீப் சம்திங் லைக் 5 to 10% அண்ட் வேர் எவர் தெர் இஸ் அ பாசிபிள் யூ மேக் அ லேண்ட் ஆர் ரியல் எஸ்டேட். தட் இஸ் ஆல்சோ யூ கேன் கோ ஃபார் இட். பட் லேண்ட் ஆர் ரியல் எஸ்டேட் சடனாக உங்களுக்கு வந்து ஹியூஜ் மணி உங்களுக்கு இருந்தால் தான் போக முடியும். ஆனால் நம்ம மித்த இன்ஸ்ட்ருமெண்ட்லாம் அப்படி அவசியமே கிடையாது. இப்போ நானே பார்த்தீங்கன்னா, நான் ஃபஸ்ட்டு வீடு வந்து 2016 வந்து சென்னையில் நான் வந்து பெரம்பூரில் நான் ஃப்ளாட் வாங்கினேன். உண்மையாக சொல்ல போனோம்னா எனக்கு இந்த அவேர்னஸ்லாம் இல்லை. நான் தான் சொல்கிறேன், 2014 எனக்கு இல்லை. நாங்கள் லோன் வாங்கிட்டோம்.